உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது உங்களால் பாடத்தை கவனிக்க முடிகிறது, ஆசிரியர் பேசுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன பாடம், பாடத்தினுடைய கருத்து என்ன, அதனுடைய பொருண்மை என்ன என்பதையெல்லாம் உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் அமெரிக்காவில் பயின்ற ஒரு மாணவன், அவனுக்கு ஒருவித நோய் இருந்தது. அந்த நோயின் பெயர் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்று பெயர். அதனுடைய தமிழ் பொருள் என்னவென்றால், அவனால் பாடத்தை கவனிக்க முடியாது, கவன குறைபாடு கொண்ட நோய். எவ்வளவு பெரிய ஆசிரியர் நடத்தினாலும் அந்த நோய் இருக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள் பாடத்தை கவனிக்கவே முடியாது. இதை மருத்துவர்களின் மூலமாக ஆசிரியர்களும் மருத்துவர்களும் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு விட்டு அந்த மாணவனிடத்திலே உன்னால் வெற்றி பெற முடியாது, படிக்க முடியாது என்று அந்த மாணவனிடத்திலே சொல்லிவிட்டார்கள். மாணவனுடைய தாயாரை அழைத்தும் நோயின் தன்மையை சொல்லாமல் உங்கள் குழந்தையால் படிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மாணவனுக்கு நோய் தெரியாது, நோயினுடைய தன்மையோ தீவிரமோ தெரியாது. ஆனால் பள்ளியிலிருந்து நம்மை வெற்றி பெற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்பதை மட்டும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியான ஒரு மாணவன் தன் தாயினுடைய வழிகாட்டுதலால் நீச்சல் குளத்திற்கு, இங்க எப்படி கிராமங்களில் கிணறுகளிலும் ஏரிகளிலும் போய் நீச்சல் பழகுகிறார்களோ, நீச்சல் பழகியவர்கள் எப்படி நீந்தி விளையாடுகிறார்களோ, அதே போன்று அந்த குழந்தைக்கு, அந்த மாணவனுக்கு நீச்சல் பழக வேண்டும், நீந்த வேண்டும், விளையாட வேண்டும் என்று தன் தாயினத்திலே சொன்னான். தாய் வழிகாட்டினார்கள். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீச்சல் போய் விளையாண்டான். இப்ப அம்மா கிட்ட சொல்றான், அம்மா எனக்கு நீச்சல் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொன்னான். பள்ளிக்கூட வகுப்பறையே அப்படி அவன் சொன்னதே இல்லை. ஆனால் நீச்சல் பழகுகின்ற பொழுது, பழகிய நீச்சலில் விளையாடுகின்ற பொழுது அவன் சொன்னான், எனக்கு அம்மா நீச்சல் மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னான். அப்படி என்றால் நீ நீச்சலே நன்றாக விளையாடு, பழகு என்று தாய் சொன்னாங்க. இப்படியான ஒரு குழந்தையின் பெயர், மாணவரின் பெயர் மைக்கேல் பெல்ப்ஸ். மாணவர்களே, அமெரிக்காவில் பிறந்தவன் மைக்கேல் பெல்ப்ஸ். 15 வயது. இங்க 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 15 வயது ஆகியிருக்கும். 11, 12 மாணவர்களுக்கு 15 வயதுக்கு மேல ஆகியிருக்கும். 15 வயதில் நீச்சல் நன்றாக பழகி கொண்ட அவன் ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் போய் பங்கேற்பதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு விட்டான். நாடும் அவனை ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பியது. மைக்கேல் பெல்ப்ஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு போறான். ஒலிம்பிக் போட்டி என்பது உலகத்திலேயே விளையாட்டு வீரர்களுக்கான ஆகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அங்க தங்கப்பதக்கம் வாங்குவது என்பது ஒரு விளையாட்டு வீரனுக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கும். எனவே அந்த போட்டியில் விளையாடுவதற்காக நாடு மைக்கேல் பெல்ப்ஸை அனுப்பி வைக்கிறது. மைக்கேல் பெல்ப்ஸும் போகிறான். 2000 ஆண்டு, இப்ப 2025 இருக்கிறோம். 25 ஆண்டுக்கு முன்னாடி மைக்கேல் பெல்ப்ஸ் ஒலிம்பிக்கில் நீந்துவதற்காக போனான். அவனால் எந்த பதக்கமும் வாங்க முடியவில்லை, தங்கமும் வாங்க முடியவில்லை, வெள்ளியும் வாங்க முடியவில்லை, இன்னும் இருக்கக்கூடிய எந்த பதக்கமும் மைக்கேல் பெல்ப்ஸால் வாங்க முடியவில்லை. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய உந்துதல், ஒரு பெரிய வெறித்தனம், தன்னம்பிக்கை கிடைத்தது. எப்படியாவது ஒலிம்பிக்கில் நான் பதக்கம் வென்றே தீர்வேன் என்று அவன் மனதிற்குள் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திக் கொண்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா மாணவர்களே? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், மைக்கேல் பெல்ப்ஸோட வரலாறை படித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நீந்திக் கொண்டே இருந்தான். நம்மால 6 மணி நேரம் தொடர்ந்து புத்தகத்தை வைத்துக் கொண்டே இருக்க முடியுமா, படித்துக் கொண்டே இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறி ஏற்படும். ஆனால் தான் எடுத்துக்கொண்ட துறையில்
சாதிக்க வேண்டும் என்பதற்காக, சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக 6 மணி நேரம் நீந்தி கொண்டே இருந்தான் மைக்கேல் பெல்ப்ஸ். எவ்வளவு நாள்? 365 நாள். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பனி. நம்மளை விட, காஷ்மீரை விட அமெரிக்காவில் பனி அதிகம், பனிப்பொழிவு அதிகம். எந்த சூழலாக இருந்தாலும் அவனுடைய நீச்சல் பயிற்சியை நிறுத்தவே இல்லை. எவ்வளவு மணி நேரம் பயிற்சி? 6 மணி நேரம் பயிற்சி, 365 நாட்களும் பயிற்சி எடுத்தான். அதன் பிறகு ஒலிம்பிக் போட்டி 2004, அதன் பிறகு ஒலிம்பிக் போட்டி 2008, அதன் பிறகு 2012, அதன் பிறகு 2016. இப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடைவெளியில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் அவன் பங்கெடுத்துக் கொண்டான். அவன் பெற்ற பதக்கம் எத்தனை பதக்கம் தெரியுமா மாணவர்களே? அவன் பெற்ற பதக்கம் மட்டும் 28 பதக்கம். 28 பதக்கங்களை வென்றவன் மைக்கேல் பெல்ப்ஸ், அமெரிக்க நாட்டிற்காக வென்றவன். இதுல என்ன ஒரு வியப்பு என்றால், 28 பதக்கங்களில் தங்க பதக்கம் மட்டுமே 23 தங்க பதக்கம். 23 தங்க பதக்கம். இதுல வேதனையும் வருத்தமும் என்னவென்றால், 140 கோடி மக்கள் கொண்ட இந்திய நாட்டில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் நிறைய வாங்கியிருக்கிறோம். தங்க பதக்கம் எத்தனை வாங்கியிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா 10 தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு நாடு இத்தனை ஒலிம்பிக் போட்டியில பங்கெடுத்து 10 தங்க பதக்கம் தான் வாங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதன், மைக்கேல் பெல்ப்ஸ் என்கிற தனி மனிதன் 23 தங்க பதக்கங்களை பெற்றிருக்கிறான். 23 தங்க பதக்கங்களை பெறுவதற்கு அவனுடைய முயற்சி காரணமாக இருந்தது, தன்னம்பிக்கை காரணமாக இருந்தது, கடின உழைப்பு காரணமாக இருந்தது. எப்படி? அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்கிற நோய் தன்னை தாக்கிய போதும், தன்னால் கற்றல் கற்பித்தலில் முழுமையான கவனம் ஈடுபடுத்த முடியாத பொழுதும், தனக்கு எது வந்ததோ அதிலே கவனம் செலுத்தினான். தன்னால் எது முடியுமோ அதிலே முழுமையாக நின்றான். இன்னைக்கு உலகம் அறியக்கூடிய ஒரு வீரன். அவனுக்கு என்ன பெயர் தெரியுங்களா? மீனை விட வேகமாக நீந்தக்கூடியவன்.